இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ போறோம்னா எம்டிஎன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீயா நானா தமிழா தமிழா வா தமிழா வா இதுல நடந்த சில சம்பவங்கள், ஃபர்ஸ்ட் ஹனிமூன் பரிதாபங்கள். ஹனிமூன் பரிதாபம் அதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் வைஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஓ, இது பார்த்தமா இருக்கே. ஒரு 15 பேர் போனோம். இது ஹனிமூன். ஹனிமூனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அது நார்மல் ஆயிடுச்சு, பழசு. ஆனா இப்போ என்னன்னா ஃபேமிலியை கூட்டிட்டு போறாங்க. இது புதுசு. ஃபேமிலி கூட ஒரு ஹனிமூனா? இப்ப அப்படிதான் போனாதான் சேஃப் போல இருக்கு. அதுக்கு பேர் ஹனிமூனே கிடையாதுடா. அதுக்கு பேர் ஃபேமிலி ட்ரிப். அத வந்துட்டு ஹனிமூன் சொல்லி ஏமாத்திருக்காரு. நீங்க சின்ன பசங்க, நீங்க தனியா போனீங்கன்னா சமாளிக்க முடியாது. நீங்க எப்படி அப்படி தனியா போக முடியும்? ஹனிமூனுக்கு அதனால நாங்க தனியா அனுப்பல, நாங்கெல்லாம் கூட வரோம். நாங்க செத்தாலும் சாந்தி ஓட்டத்தை நடக்க விட மாட்டோம். ஆமா, போனமா போனா கூட உட்கார்ந்து காவ காப்போம். கடவுளே, இவங்க தனியா தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த குடும்பம் விடல. குடும்பமாடாது. இது வரைக்கும் சோலோவா நான் எங்குமே போனதும் இல்ல, கப்பலாவும் அவ்வளோ நாங்க வெளியில சுத்தந்தே இல்ல. 10 இயர்ஸ் பண்ணதுல இருந்து அதே ஒரு ஃபியரா இருந்தது. அதனால சேஃப்டிக்கு கூட அவங்க டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவர் என்ன ட்ரை பண்ணிருக்காருன்னா ஹனிமூனு போன மாதிரி இருக்கட்டும், ஃபேமிலி அழைச்சிட்டு போயிட்டு ஃபேமிலி ட்ரிப்பாவும் இருக்கட்டும், அதே சமயம் இவங்க எல்லாருமே வந்தா சேஃப்டியாவும் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பாத்துருக்காரு. வாட் a vision. என்ன ஒரு தாட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரூம் எப்படி புக் பண்ணுவாங்க? ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? ஓ, ஒண்ணா போட்டாங்களா? ஒரு ஹால் மாதிரி, அதுல வந்து மிடில்ல வந்து ஒரு செவரு வால் மட்டும் தான் இருக்கும். 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? டோரே கிடையாதா? இல்லதான் வால் மாதிரி கேக்கும். அப்படி இருக்கும். மரத்திலே பண்ணுவாங்களா? ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும். ஃபேமிலியோட போயிட்டீங்க, அது ஒரு சேஃப்டின்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்க. உனக்கு பாதுகாப்பு முக்கியம். உன்னை விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த ரூம்குள்ளே தான் இருப்போம். எங்க மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்காங்க அதே காட்டேஜ்ல. ரூம் எப்படி சார் புக் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவருக்கு ஹனிமூன்லயே மறந்துட்டாரு போல. மறந்து போச்சு. ஒரு ஹனிமூன்ல அவரோட வைஃபுக்கு ஏன் இவர் சுத்தமா பிரைவசியா இல்லாம பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கான பதில் வேற ஷோ பார்க்கும்போது தெரிஞ்சது. வேற ஷோவா? அத நாங்க விட மாட்டோம். உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் ஓ, இவங்களா? இவங்க பர்த்டே விஷஸ் ஆக்டிங்கா ஒருவேளை? 10 வருஷமா அவங்கள ஏதோ சீரியல்ல பார்த்த மாதிரியே இருக்கு. எப்பாடி உண்மையிலேயே இருக்கும் கப்புள் தானா? எங்க பேச கூடாது, எது ஷோக்காக ஏமாத்துறாங்க. ஃபேஸ்புக்ல போடணும், என்ன கலர் Dress போடணும்ன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் டிசைட் அந்த ஷோக்கு அந்த கான்செப்ட், இந்த ஷோக்கு இந்த கான்செப்ட். என்கிட்டயே பேசிருக்காங்க. நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சரி, ஹாய் சாப்பிட்டியா அப்படினா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன், நீ என்ன பண்ற? இல்ல நீங்க நம்பர் கொடுங்க, நானே பேசிக்கிறேன். நம்பர் கொடுத்தா நீ பேசிப்ப. நான் எப்படி கேக்குறது? நீங்க எது கேக்கணும்? 10 இயர்ஸா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து உங்க வைஃப் ஹேண்டில் பண்றாங்க. ஆல்தோ உங்க வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இல்லையான்னு கேக்குறேன். அவரை பழி வாங்கினதுனால இவங்க 10 வருஷமாச்சு பழி வாங்கியிருக்காங்க. அதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. எனக்கு 10 வருஷமா எனக்கு இது பிரைவசி கப்புள்னே டவுட்டா இருக்கு. அதனால தான் ஹனிமூன் ட்ரிப்ல உனக்கு ஷோக்கு நடிக்கிறவங்களா? திருப்பி கொடுக்கணும் இல்ல. நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிரைவசி இருக்க கூடாது. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. அந்த வலி உனக்கு தெரியும், அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு போல. இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட, ஒரு சில பேர் வந்து பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஸோ ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதுன்ற பிரைவசி இல்லாமல் இருக்கிற வலியை புரிய வச்ச கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரியா. இப்படி பழி வாங்குற ஹஸ்பண்டை இப்போதான் நான் பார்க்குறேன். நல்லா வாங்குற பழி. ஆக்சுவலா அவர் ஹஸ்பண்ட் வாங்குற வைஃப் தான் வாங்குறாங்க. படவே இல்ல. பிகாஸ் அவர் என்ன செய்யணும்ங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி இருக்கு. சோ வாட்? உங்க அடிமை இல்லையே. இந்த பிரைவசிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம இதுவே ஒரு அட்வான்ஸ் பண்ணிருந்தா எப்படி பண்ணிருப்பாங்க. அடுத்து பார்க்க போறது அதீத சுத்தம் பார்ப்பவர்கள். அவள சுத்தம். இதுவும் பார்த்தான்னு நினைக்கிறேன்.
எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில்? சிபி அதேதான். அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அது வந்து குடிச்சு. ஜெம்ஸ் இதாகும், நீ வந்து அது பண்ற, எனக்கு அது செட் ஆகாது. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். ஹஸ்பண்ட் உறிஞ்சு குடிச்சிட்டாருன்னா அந்த பாட்டில் நீயே இறங்கும்டா. வச்சுக்க, அடுத்த நாள் எனக்கு வாஷ் பண்ணி கூட அவன் கெலாக்ஸே வாயில போட்டு திங்கிறாங்க கப்பிள்ஸ்ல. இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார், அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க எனக்கு வாழ்க்கையில நான் பண்ணது ஏதோ வேற ஆள் மாதிரி ஒண்ணு ட்ரீட் பண்றாங்க. கல்யாணம் பண்ணது, 2 அப்ப கல்யாணம் மொத்தமே கொடுக்க மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணது. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நீ வச்சுக்கோ இன்னைக்கு, ஆனா வாஷ் பண்ணி குடி. எனக்கு ஒண்ணு, இது எப்படி ஓப்பனா பேசுறது? அதுதான். இது ஓப்பனா பேச தேவையில்ல. இல்ல அதான் என்ன அது புரிஞ்சிருச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்படிலாம் இருப்பாங்களா? புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கப்பல் ரீல்ஸ்ல பாத்துருந்தோம். வாயில ஊற வாயிட்டு வாய் மாத்தி சாப்பிடுறானுங்க. இந்த பறவைகள் வந்துட்டு குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த அது மாதிரி கூட இப்படி பண்றாங்க. கொடுக்காதுடா. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ குடிச்சிட்டீங்களா? எங்க வீட்ல இது வரைக்கும் அவங்க ஒரு வேளை கூட சாப்பிட்டது இல்ல சார். ஏன்? காஃபி வந்து வச்சா கூட எங்க அம்மா அந்த பக்கம் போன உடனே அப்படியே நைஸா என்னோட டம்ளர்ல ஊத்திடுவா. ஏன்? நான் என்ன இழிச்ச வாயனா? தெரியலையே. இல்ல சார், நான்வெஜ் இல்ல சமைச்சி. காஃபில என்னமா நான்வெஜ்? இல்ல சார், நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால அந்த காஃபி டம்ளர்ல வாயில ஒட்டி இருக்கும்ல, அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு காஃபி குடிப்போம்ல. புரிஞ்சு குடிச்சா கூட அவங்க வாஷ் பண்ணிட்டு தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல சார், அவங்க வீட்ல சொம்பல கூட வாய் வச்சு தான் சார் குடிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. வாயில படாம அண்ணாக்கா ஆ போட்டு குடிங்க. அந்த வீட்ல இருந்து இந்த பையன் மட்டும் வேணும், வீட்ல இருந்து காஃபி வேணாமா? ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்ல ஒரு காஃபி குடுக்குறாங்க, அந்த காஃபில சிக்கன் ஆப்வியஸா கிடையாது. அத நீங்க வந்து இவ்வளவு தவிர்க்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? எப்பா இதெல்லாம் உண்மையிலே கப்பலா? இந்த சம்பவங்களை பார்த்தாலே நமக்கு மன உளைச்சல் ஆகுது. ஏன் அவர் சிக்கன் திங்க மாட்டாரா? மேல ஒண்ணு இருக்கு. அவங்க வீட்ல சார் நீட்டா தான் சாப்பிடுவாங்க. தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். இசட் மாதிரி படுக்க கூடாது சார். தூங்கும் போது இசட் மாதிரி தூங்க கூடாதா? நம்ம எந்த பொசிஷன்ல படுக்கிறோமோ அதே பொசிஷன்ல தான் காலைல எழுந்திருக்க வரைக்கும் இருக்கணும். எப்படி சிக்கிரிக்க பணமாதான் இருக்கணும் அதுக்கு. ஒண்ணு சுப்பைனா படுக்கணும், இல்ல லெஃப்ட் லேட்டரல் ரைட் லேட்டரல்ல படுக்கணும். நீ மூச்சு நிறு. ஒரு சைடே படுத்தா குடிச்சுக்கும், உடம்பு ஒடிக்க ஆரம்பிச்சிடும். மாத்தி சொன்னா நீ மாத்திக்கல. தூங்கும்போது கூட நிம்மதி இல்ல. நான் என்ன பண்ணேன்? இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும். என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஓ அவங்களுக்கா? இருக்கு. ஒரு செகண்ட் இவர தப்பா அனுப்பிச்சு. எப்பறா உங்களுக்கு ப்ராப்ளம்? தூக்கம் வராதுங்க எப்போ? எப்பவுமே. அவங்க அசையாம தூங்குவாங்க சார். ஒரு பக்கம் அப்படி படுத்தாங்கன்னா பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க. நான் அந்த மாதிரி தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார். நம்ம தூங்குறதே ஒரு அன்கான்ஷியஸ் தான். அதுலயும் நீ கான்ஷியஸா தான் இருக்கணும். எப்பா டே எப்பறா முடியும்? கொஞ்சம் கூட அசைய கூடாது. ஐயோ தெரியுது गाइस. சோ தெரியுது. நானா சிரிச்சிடுவேன். ஓய்யா ஒரு ஜானே. எனக்குனா எந்த பொசிஷனுமே கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்படி மாறி படுப்பேன், அப்படி மாறி படுப்பேன். தூக்கம் வர வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாமா நானும் அப்படிதான். 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12 ஆச்சு, 1 2 2 ஆயிடுச்சு, முடியல. நம்ம தூங்கினா பெட்ஷீட்ங்கிறது களையிறது தான். அதை மறுபடியும் வந்து காலையில வந்து மறுபடியும் சரி செஞ்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரே பொசிஷன்ல தூங்க முடியும்? இப்படி அத கூட வந்து இது பண்ண மாட்டாங்க. ரூம்ல போய் படுத்துக்கலாம். பேசாம கீழே படுத்துக்கலாம், நிம்மதியாவது தூங்கலாம். அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா படுக்கிறதுக்கு கல்யாணம் தான். கொடையை எடுத்து போனேன். ஓ இது பார்த்து அழிஞ்சு வருது. கீழே உள்ள விட்டு தந்து மேட் வைக்க அழுத்த தனியா எடுத்து. ஏன் கொடையை நனையாத கொடையா எடுத்து நாட்டு ஒரு உள்ளதுல கொடையை நனையாம எடுத்துட்டு வர முடியும்? கொடைங்கிறதே நாம நனையாம வரதுக்குறடா. இனி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன் நினைச்சிட்டு வந்தீங்க? பதிலும் கிடைக்காது. நம்ம டூத் பேஸ்ட் பற்றி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம எல்லாரும் இங்க எத்தனை பேருக்கு டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து எடுத்தா பிடிக்காது? யாராவது இருக்கீங்களா அப்பெல்லாம்? சுத்தம் பூரா பேருக்கும் பிடிக்காது. எவ்ரிபாடி. எனக்கு இது சுத்தமா புரியல. டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து எப்படி எடுக்க முடியும்? என்னடா இருக்கு இதுல? ஓ கீழே இருந்து அமுத்தி எடுக்கணுமா? இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றது. ஒரு சென்டர் அமுக்கி எடுக்க மாட்டாங்களா? டூத் பேஸ்ட் சென்டர்ல வைக்கிறீங்க.
அனுப்பலாமா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, Last இதெல்லாம் தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலயும் ஒரு சில பேர் இருக்காங்க. நானும் அப்படிதான். நான்லாம் அப்படி கிடையாது. ஆனா அது பழக்கமாயிருச்சு போல இருக்கு எனக்கு. இந்த கடைசில இருந்தே இழுத்து டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து அவங்க வைஃப் எடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க கப்பிள் தெரப்பி அட்டெம்ப்ட் பண்ணி அது சரியில்லாம அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அடக்கடவுளே. பார்க்கும்போது இப்படினா நம்மளால சுத்தமா சென்டர்ல இருந்து எடுக்க மாட்டேன். சென்டர்ல இருந்து எடுக்க மாட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது செத்துலாம்னு தோணுது. சென்டர்ல இருந்து நீ தான் எடுப்பியா? நான் அது பெருசா இருக்கிறத எடுத்துக்கிறேன். யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? புரியல. இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார். நான் பிரஷ் அப்படி புடிச்சிக்கிறேன் சார். அவங்க வெச்சு அழுத்துறாங்க, வரவே இல்ல சார். சார் என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். எடுங்க. நான் எடுப்பேன். நீ கேப்பிய புது பேஸ்ட்னு. அவங்களால முடியாது எடுப்பேன்டா. சொல்றாங்க. ஆனா என்னால முடியும் சார். என்னால முடியும். சார் என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். கமான் கபிலா. அங்க இருக்காரியா, அங்க இருக்காரு. இதோ வருதேம்மா. அந்த எடுத்துட்டாரு. பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. எப்பாடே வேற லெவல்டா. அவங்களால முடியவே முடியாதுன்னு சொல்றத கூட பண்ணி முடிச்சிட்டாரு. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். நானுமே பார்த்தேன். அது இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் தான் நினைச்சேன். ஆனா என்ன முடியல, விதிக்கு எடுத்துட்டாரு. என்ன என்னால முடியும். இவங்க என்ன தடவை பண்ணிருக்கணும், அவரு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாருல, அதை எடுத்து அவரே வேண்டான்னு சொல்லி தூக்கி போறதை எடுத்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கரெக்டா இருந்திருக்கும். இதெல்லாம் சட்டத்துக்கு பத்தாது. கேஸ் டிஸ்மிஸ். அடுத்தது யாருப்பா? பண்ணிவனுங்க. அவர் இன்னும் பேச்சுலர் லைஃப்லயே இருக்காரு போல. ஏன்னா பேச்சுலர் ரூம்ல தான் பேஸ்டோட கடைசி கட்ட வரைக்கும் அழுத்தி அழுத்தி பிரிக்க எடுக்கிறது. அது முடிஞ்சிட்டுனா அடுத்து கட் பண்ணி அதுவும் முடிஞ்சிட்டுனா அதுல தண்ணி ஊத்தி ஒரு 10 நாளைக்கு மவுத் வாஷ் மாதிரி யூஸ் பண்றது. ஆமாமா. நீ சடனா அப்ப தேவைப்படலன்னா அப்ப அதான் பண்ணியா. சோப்புல தேய்ச்சி பிரஷ் பண்றது. சோப்புல நான் போனது இல்ல இன்னும். அவசரமற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சுலர் ரூம்ல நடக்கும். ஆனா இவர் வந்து ஃபேமிலி மேன் ஆன பிறகும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன கஷ்டம். இதோ வருதேம்மா. பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. அதை கூட பிதுக்கி எடுத்து தூக்கி போடாம அப்படியே மூடி வச்சுக்கிட்டாரு. இன்னும் ஒரு 10 நாள் இதை வச்சு ஓட்டிக்கலாம். எப்பாடே இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். ஏய் இவனுக்குலாம் போய் எதுக்குடா வணக்கம் சொல்ற? ஏய் குடும்பஸ்தான்டா. நாங்க லாஸ்ட் கோவா போயிருக்கோம் சார். கோவா ஓகே. அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் கேளுங்க சார். எவ்வளவு ஆச்சு கோவாக்கு பட்ஜெட்? சார் 3 lakhs கிட்ட ஆச்சு. 3 லட்சமா? 3 லட்சமாவா? 3 லட்சமா? டெய்லி இங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா எவ்வளவு ஆயிருக்கும்? கோவாக்கு செலவு பண்ண அமௌண்ட்டுக்கு 3 வருஷம் சாப்பிட்டுருப்போம்டா. அங்கெல்லாம் ஹோட்டல்ல தங்குவாங்களாம் சார். சார் நமக்கு ரீல்ஸ் போடணும். நாங்க கொஞ்சம் 2 பேருமே சோஷியல் மீடியா அடிக்ட் சார். சரி. ரீல்ஸ் கப்புலா அப்ப பண்ணலாம் பண்ணுங்க. ஓ 100 ரூபாய் தானே. ரீல்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்களா இருக்கும். தப்பு இல்ல. ஓ அப்படி. ரீல்ஸ் கப்புலா இருந்துட்டு ப்ரமோஷன் மூலமா அடிச்சு நவுத்திட்டு போயிருக்கலாம்ல. தாஜ் ஹோட்டலுக்குனா ப்ரமோஷன் தர மாட்டாங்க சம்பந்தம். கோவாக்கே போய் 3 லட்சம் ரூபாய் அவருக்கு மொய் வச்சிருக்கீங்களே. அப்ப நீங்க ஃபாரின் கூட்டா எவ்வளவு பயப்படுவாரு? சும்மா ரீல்ஸ் போடுவாங்களா இருக்கும். உண்மைதான். இவங்கள டைம் பாஸ்க்கு ரீல்ஸ் இன்ஸ்டால போடுவாங்களா இருக்கும். ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன எல்லாம் பார்த்தது நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஆமா பார்த்தோம்னா இந்த டூத் பேஸ்ட் தான் பார்க்கலாம். இது எல்லாருமே நடுவுல அமுக்கி டக்குன்னு அமுக்கி நான் பண்ண மாட்டேன். நான் நடுவுல அமுக்கவே மாட்டேன். நோட் பண்ணனா தெரியும். நான் இது ஏன் தெரியல எனக்குமே. இப்போ உங்க சொல்ல போதுதான் எனக்கே தோணுது. நான் அந்த கடைசில இருந்து தான் அது ஏன் தெரியல. கேட்டது கிடையாது. கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்டது இல்ல. அவங்க அப்படி நான் இப்படி. ஆனா இவங்க பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இதானாலே அவ்வளவுதான் புது பேஸ்ட்டுங்க அப்படின்னு கேட்பான். அதான் வருது எனக்கு. நான் அதை அமுக்கி நான் 5 நாள் 6 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வராது. அதனால நான் கட் பண்ணி கூட
அது உள்ளேந்து எடுத்து கூட நான் யூஸ்லாம் பண்ணிருக்கேன். ஆனா தண்ணி ஊத்தி அத அது குவாலிட்டி அப்படி நான் ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் அவ்வளோ. அப்படியாவது சோப்பை போட்டுலாம் விளக்குவாங்க. ஏன்னா அது அப்போ அர்ஜென்ட்டா இப்போ காலேஜ் போறதுனால சரி இதையாவது பண்ணி தொலைப்போம் பாவீங்களா அதையே அவர் அப்படின்னு மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு. இந்த மேரேஜ் இருக்கும். ஆனதே மறந்து போய் நான் 1 2 கொடுமையா இருக்கு உண்மையாவே. ஐயோ இவங்கெல்லாம் கப்பலாவே இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் வந்தாங்களே இந்த இது பண்றது, அதாவது அந்த ஹனிமூன் போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு ஷோல போய் வேற இது பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த போனை ஃபுல்லா ப்ரைவசியே இல்லாம அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது. எனக்கு புரியவே இல்லை. எப்படி ரெண்டும் வேற வேற ஷோ, வேற வேற இது, எப்படி ரெண்டுத்துக்கும் வராங்க எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ காசுக்காக வராங்களா அப்படின்னு மாதிரி தான் எனக்கு டவுட்டா இருக்கு. மேரேஜ் முடிஞ்சு அந்த ஹனிமூன்ல தான் அது ஸ்டார்டிங் எனக்கு ஸ்டேஜ். தெரிஞ்சு அது இல்ல அதுக்கப்புறம் பெய்டு, அதாவது அவங்க கப்பலா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்தா ஆக்டிங் பண்றது மாதிரி தான் இருக்காங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு. மேபி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் மாதிரி தெரியல. அது படுக்கிறது நிம்மதியா தூங்குறதுக்கு அதுலயும் பாடாப்படுத்தினா எப்படி அந்த மனுஷனை பாவம். உண்மையாவே அவரை ஆமா. பார்த்தாலே பாவமா இருக்கு. என்னென்னவோ இதாயிடுச்சு அந்த அளவுக்கு. அதாவது அதை கிளீனா இருக்கிறது ஓகே தான், அதுக்கு டூ மச்சா இப்படிதான் இருந்தாகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா பிரச்சனை தான். அந்த எனக்கு தெரிஞ்சு. ஹனிமூனுக்கு ஃபேமிலியா போனது அப்போ அது கலாய்ச்சோம் நம்ம இது பண்ணோம். இப்போ ரீசெண்டா அந்த என்னமோ நியூஸ் எல்லாரும் ஹனிமூன்னாலே ஃபேமிலியோட தான் போகணும். ஃபேமிலியாவே போங்க அப்படின்ற ஆமா, அளவுக்கு அரேஞ்ச் தோணுது. மேரேஜ்னாலே அப்படி ஆயிடுச்சு. பயமா ஆனா இருக்கு. லவ் மேரேஜ் இன்னும் கொடூரமா தான் இருக்கு. ரெண்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இத ரெண்டுமே ஆமா. ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது யாரு எப்படி இருப்பான்னு தெரியாது. எந்த ஊர்ல எந்த சைக்கோ நம்மளுக்கு வாக்கப்பட போதோ அப்படின்னு தான் இருக்கணும். நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருந்தா திரும்பி பார்த்தது? ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். பாய்.